இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு இயற்கை வளங்கள் கனிமங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு நிகழ்வில் கலந்து திட்டத்தை தொடர்ந்து வைத்து செட்டிதழ்களை வெளியிட்டு சிறப்பிக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியினுடைய மாநில திட்ட இயக்குனர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் அவர்களுக்கு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறார். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அலுவலர்கள் அனைவருக்கும் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி கல்வித்துறையின் சார்பாக அகழ் விளக்கு என்ற புதிய திட்டத்தினை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்ற உள்ள நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கு என்ற பணிவான முழக்கத்தை தெரிவித்துள்ளேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஏற்படுத்துறது ரொம்ப விரிவான விஷயம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளியில தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 99% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா அந்த 1% ஒவ்வொரு வருஷமும் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. 100% நீங்க அடுத்த வருஷம் கொண்டு வரீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 27 மாணவர்கள் இந்த பள்ளியில இருந்து MBBS போயிருக்காங்க. இந்த 7.5% போட்டாங்க. ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம். சரி, இந்த ஸ்கூல்ல ஏன் இதை நம்ம பண்ணணும், அகல் விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு அதை பத்தி விளக்கமா நம்மளோட இயக்குனர் அவர்கள் சொன்னீங்க. எல்லாம் இந்த திட்டம் எதுல இருந்து அப்படின்னா 9ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இருக்கு, எல்லா பள்ளி மாணவருக்கும் கொடுக்க போறோம். ஏன் உங்களுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே இன்றைய தேதிக்கு படிக்கிறது நம்ம புக்ல படிக்கிறோமோ இல்லையோ எல்லார் கையிலும் ஒரு மொபைல் வச்சிருக்கோம். எல்லா பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி கையில ஒரு மொபைல் வச்சிருக்கோம். அந்த மொபைல்ல எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவதில்லை. எதை வேணாலும் பார்க்கிறோம் எதை வேணாலும் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த திட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை நம்ம எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துறோம், நமக்கு சாதகமா எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பாதகமா இருக்கு, அந்த பாதகத்திலிருந்து நம்ம எல்லாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமாக, குறிப்பா சைபர் செக்யூரிட்டி அது சம்பந்தமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக தான் இந்த கடவுள் இருக்கின்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்லி வைப்பாங்க அப்படின்னா, நிறைய சைபர் புல்லிங்கிற வார்த்தை இருக்கு. புல்லிங் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்துட்டு, ஓகே நீ அசிங்கமா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ சரியில்லை, நீ என்ன இப்படி இருக்காங்கமா கேட்கறதும் ஒரு புல்லிங், நீ படிக்க முடியாது அப்படின்னு சொல்றதும் ஒரு புல்லிங். இதையே என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பல மனிதர்கள் நம்மளை பத்தி நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்றதும் இல்லை பல சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சொல்ல அக்கௌண்ட்லயே நமக்கு அதிகமா சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத சில பேர் சில பேர் இல்ல பல பேர் நம்மளை திட்டிட்டு இருப்பாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. இது என்ன ஆகும் அப்படின்னா, பெண் குழந்தைகள் ஒரு மன உளைச்சல் ஆயிடுவாங்க. மன உளைச்சலாகி சில சமயங்கள் பெண் குழந்தைகள் 5% திட்டம் இருக்கு. இதுல நிறைய பேர் இதன் மூலியமாக உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமா, நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு மேடைக்கு போனாலும் சரி, எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயன்பட்டு தன்னோட ஸ்கில்லிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் ஹையர் எஜுகேஷனுக்கும் அதர் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போயிருக்காங்க. மோரோவர் நிறைய ஒர்க்கும் போயிருக்காங்க, ஜாபும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் உங்களை நோக்கி இருக்கு. என்னோட வேண்டுகோள், மாணவிகள் அனைவரும் இந்த ஸ்கூலுக்கு நான் என்டர் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மார்க் எடுத்த லிஸ்ட் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. பல்வேறு இடத்துல இருந்து வராங்க. 2 கோரிக்கைகள் எனக்கு வச்சாங்க. நீங்க வந்த உடனே ஒண்ணு இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் வேணும்னு வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் இந்த டாய்லெட் கொடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் ஒன்று கொடுத்துறேன். இன்னொரு வேண்டுகோள் ஒன்று வச்சாங்க, இந்த ரோடு ஒன்று வைடன் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் அதை நம்ம பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ற உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்துறேன். இது எல்லாமே நம்ம செய்யறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்ம அன்பு முதல்வர் தலைமையில நம்ம இதெல்லாம் செய்யலாம். ஆனால் படிக்க வேண்டியது உங்களோட வேலை. கண்டிப்பா நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று சிறப்புமிக்க 70க்கும் மேற்பட்ட திட்டங்களில் மற்றும் ஒரு திட்டமாக இன்று கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட இருக்கிற அகழ்விளக்கு என்னும் அற்புதமான திட்டத்தில் திட்ட விளக்க உரையை ஆற்றி சிறப்பித்து தரும்படி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் மாநில திட்ட இயக்குனர் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் தலைமையேற்றுக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அலுவலர்களுக்கும்
ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எந்தவித இடையூறும் இன்றி தொடர்ந்து பள்ளிக்கு வரவும், சமூக ரீதியான சிக்கல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், மேலும் இணையத்தை பாதுகாக்க பயன்படுத்தவும் வழிகாட்டும் அகழ்விளக்கு என்ற புதிய திட்டம் இன்று கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டுள்ளது. நமது வாழ்க்கையில இப்போ முக்கியமான ஒரு பகுதியா ஆன்லைன் உலகம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் கையில நம்ம கிட்ட இப்போ மொபைல் போன்ஸ் இருக்கு, லேப்டாப் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டேப்லெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம பள்ளிகள்ல படிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறோம். நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அது மூலியமா படிக்கிறோம். அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேட் பண்றோம். எல்லாரும் இதெல்லாம் ரொம்ப பொதுவானதா ஆயிடுச்சு. பள்ளிகளில் கேரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ஸ்ல இருக்காங்க. இந்த திட்டம் கேரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலியமா அமல்படுத்தப்படும். இப்ப நம்ம ஸ்கூல்ஸ்ல தொடக்க கல்வி, நிலை பள்ளிகள் முதல் மேல்நிலை பள்ளிகள் வரை நம்ம ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொடுத்துருக்கோம். 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொடுத்துருக்கோம். 8,209 மிடில் ஸ்கூல்ஸ்ல நம்ம ஹைடெக் லேப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்மளோட மேல்நிலை பள்ளிகள்லயும் ஹைடெக் லேப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, பாதுகாப்பா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, தொடங்கப்பட்டு வந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டையில் மாணவிகளுக்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எதனால இந்த ஸ்கூல்ல தொடங்கி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அரசு பள்ளியில் இருந்து இதுவரை 33 மருத்துவர்களை உருவாக்கிய பள்ளி என்பதால் இங்கு தொடங்கப்பட்டிருக்கலாம். 68 பொறியாளர்களை உருவாக்கிய பள்ளி என்பதால் இப்பள்ளியில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கலாம். 120 ஆசிரியர் பெருமக்களையும் 12 காவலர்களையும் 15 வழக்கறிஞர்களையும் இதுவரை உருவாக்கிய பள்ளி என்பதால் இங்கு தொடங்கப்பட்டிருக்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் 15 முறை முதலிடம் பிடித்த பள்ளி என்பதால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒரு முறை இங்கு படித்த அரசு பள்ளி மாணவி மாநில அளவில் ஒட்டுமொத்த அரசு தனியார் பள்ளிகள் வரலாற்றில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த பள்ளி என்பதால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கலாம். அத்தகைய ஒரு புகழ்மிக்க அடையாளத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு பெற்றுத்தந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி, தற்பொழுது அகழ்விளக்கு திட்டத்தின் வழிகாட்டி சிற்றேடுகளை மாண்புமிகு இயற்கை வளங்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு பிற்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சார் ஒரு நிமிஷம் சார் அப்படியே சார். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், எடுத்துக்கலாம் சார். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார், ரைட்டாக எடுத்துங்க. எவ்வளோ பேர் யூஸ் பண்றீங்களா? நீ என்னடா மொபைல்ல பார்ப்ப? நான் டெய்லி அப்பா போன்ல யூடியூப் பார்ப்பேன் டீச்சர். ஸோ நீங்க எல்லாம் வெளியில என்ன நடக்குது, தினசரி நாட்டு நடப்புல என்னென்ன கவனிக்கிறதுக்காக மொபைல் யூஸ் பண்றீங்க, கரெக்டா? அதே மாதிரி வெளியில உள்ள யாரோ ஒரு 3வது ஆள் டெய்லி நீங்க வீட்டுக்குள்ள செய்யற விஷயங்களை கண்காணிச்சுட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? சோஷியல் மீடியாவில் தவறான நியூஸ் இல்லைனா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, பிக்சர் மார்ஃபிங் பண்ணுறது, யாரோ ஒருத்தர் மாதிரி அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டு ஃபேக் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, ரெகுலராக டீஸ் பண்ணுற மாதிரியான மீம்ஸ், மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்புறதுன்னு இது மாதிரி நிறைய மோசமான விஷயங்கள் வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க செல்லுங்களா, இது மாதிரி நீங்க பாதுகாப்பு இல்லாத முறையில் இன்டர்நெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு தூக்கம் வராம ரொம்ப டிப்ரெஷன்ல படிக்க முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான சைபர் வன்முறை, சைபர் க்ரூமிங், சைபர் ஸ்டாக்கிங், பிக்சர் மார்ஃபிங், மொபைல் போன்ல எப்படிலாம் நம்ம அடிமையாகிறோமோ அதுல இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுன்னு அகல்விளக்கு காணொலி மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கலாமா?
விதமான அவதூறான வார்த்தைகள் அல்லது படங்களை யாரேனும் உங்களுக்கு அனுப்புவது, சமூக ஊடகங்களில் உங்களை பற்றி தவறான செய்தி அல்லது புகைப்படங்களை பகிர்வது, உங்கள் பெயரில் போலியான அக்கவுண்டுகளை உருவாக்கி தவறான தகவல்களை அதில் வெளியிடுவது, பரப்புவது, நீங்களே யாரையாவது அச்சுறுத்துவது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவிடுவது. சைபர் குரூமிங். ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து இணைய வழியில் தேவையின்றி மெசேஜ் செய்வது அல்லது தொடர்பு கொள்ள முயற்சிப்பது, அசாதாரணமான அல்லது தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது, நம் நம்பிக்கையை பெற்று பழகி மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மை கட்டுப்படுத்த முயற்சிப்பது, நமது தனிப்பட்ட தகவல்களை திரட்டி அதன் மூலம் மிரட்டல் விடுப்பது. சைபர் ஸ்டாக்கிங். விருப்பமில்லாத செய்திகள் அல்லது மின்னஞ்சல்கள் தொடர்ந்து அனுப்புவது, உங்கள் தனிப்பட்ட தகவல்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்பது, சமூக ஊடகங்களில் நம்மை பின்தொடர்வது அல்லது கண்காணிப்பது. பிக்சர் மார்பிங். ஒருவருடைய முகம் அல்லது அடையாளத்தை சம்பந்தமற்ற இன்னொருவரின் புகைப்படத்துடன் மாற்றி அமைப்பதை நாம் பிக்சர் மார்பிங் என்கிறோம். பல நேரங்களில் தீய நோக்கத்துடன் ஒருவரை அவமான நல்லா தலைவா எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கணும். எல்லா குழந்தையும் நிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சார். டேபிள் எல்லாம் வேணாங்க, பேசக்கூடாது. டேபிள் சார் எல்லாம் எல்லா குழந்தையும் நிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சார். நன்றி. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தலைவர் தளபதி அவருடைய வழிகான மகத்தான திட்டமான அகல் விளக்கு திட்டத்தினை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரமங்கலம் பேரூராட்சி பகுதியில் இருக்கின்ற பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலின பெண்கள் நடத்த வந்தோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு புதுமை பெண்களாக தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிடன் மெய்வர்த்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கு கேட்ப தெய்வத்தால் ஆகாதது கூட எங்கள் முயற்சியால் நான் சாதித்து காட்டுவோம் என்ற சாதனை பெண்களாக திகழ்கின்ற கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா IAS அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அகல் விளக்கு திட்ட கையேடுகளை வழங்கி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய தந்தையாக திகழ்கின்ற மாண்புமிகு அண்ணன் S. ரகுபதி PSCPL அவர்களே இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியுடைய இணை இயக்குநராக பணியாற்றி வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற முனைவர் வை. குமார் அவர்களே, மாநில ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தினுடைய மாநில திட்ட இயக்குனர், இந்த திட்டத்தினுடைய விளக்குரை ஆற்றியிருக்கின்ற முனைவர் மா. RT IAS அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் அவர்களே, கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் KC சிவகுமார் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழா இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக அனைத்து பணிகளை முன்னேற்ற நடத்தி இங்கே ஆசிரியர் மனசு இயக்க திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய நமது மண்ணின் மைந்தர் சிகரம் சதீஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் KPKT தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் அரு வடிவேல் அவர்களே, மரியாதைக்குரிய KS ரவி அவர்களே, மரியாதைக்குரிய அருமை சிவ சண்முகநாதன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் அவர்களே, கீரமங்கலம் பேரூராட்சி
துணைத் தலைவர் முத்தமிழ் செல்வி அவர்களே மற்றும் ஞான இளங்கோவன் உள்ளிட்ட இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற அருமை பெரியவர்கள், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நல்லாசிரியர் பெற்று மிக சிறப்பு விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தார் நாட்டிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அப்படி அங்கே அழைக்கின்ற பொழுது அந்த கத்தார் தமிழ் சங்கம் நடத்துகின்ற விழாவில் நான் கலந்து கொண்டு அந்த விழாவை உரையாற்றுவதற்கு முன்பு இங்கே இருக்கின்ற இப்பொழுது குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைப்பது கூட விழாவில் அந்த தொடக்கமாக அந்த நிகழ்வு அந்த கத்தார் தமிழ் சங்கம் நடத்தியது. அங்கே இருக்கின்ற அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்ற 5 குடும்ப தலைவர்களை அழைத்து அந்த குத்து விளக்குகளை ஏற்றுவதற்காக அழைத்தார்கள். அவர்கள் இருக்கின்ற நாடு நமது இந்தியாவை கடந்து பல நாடுகள் நமது எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் வெளிநாட்டிலே வசித்து வருகிறார்கள். ஆனால் அந்த குத்துவிளக்கை ஏற்றுகின்ற அந்த இடத்துக்கு வந்தவுடன் 5 பெண்மணிகளும் தங்களுடைய காலணிகளை கீழே அகற்றிவிட்டு அந்த குத்துவிளக்கை ஏற்றியை பார்த்த பொழுது நமது பண்பாடு கலாச்சாரம் உலகத்தில் இந்த பெண்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பார்கள் என்ற அந்த செய்தியை எனக்கு உணர்த்தியது. அதே போல்தான் இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்ற அகல் விளக்கு என்ற திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்வார்கள், கழுத்தை கொடுத்தாலும் எழுத்தை கொடுக்க கூடாது என்று. இன்றைக்கு வலைதளங்களில் நிறைய எழுதுகிறோம், நிறைய பேசுகிறோம் என்றாலும் தவறானவற்றை எழுதிவிட்டால் ஒரு பின்னாடி நாம எந்த காலத்திலையும் தப்பவே முடியாது. அதே போன்றுதான் இந்த அகல் விளக்கு என்று பெயர் வைத்தது பார்த்தோம்னால் புனிதமான இந்த பெண்களுடைய அந்த தூய்மையை புனிதத்தை பாதுகாப்பதற்காக நமது மாண்பு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலில் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அகல் விளக்கு என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் என்றால் இந்த இடத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை கல்வியில் உயர்த்தும் மாநில பணி ஒன்று தனது லட்சியமாக பயணித்து வரும் காலம் தந்த கொடையாக கல்வித்துறையின் வரமாக வழிகாட்டும் கலங்கரை விளக்காக திகழ்கின்ற மாண்புமிகு நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இந்த பள்ளியில் ஏற்றப்படுகின்ற அகல் விளக்கு தீபம் என்பது தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மாணவிகளை பாதுகாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த நம்ம தொகுதியில் இருக்கின்ற மாங்காடு, எல்லன்புரம், கொத்தமங்கலம், மேற்படைக்காடு, கீரமங்கலம் உள்ளடக்கிய இந்த பள்ளிகளை சார்ந்த மாணவிகளும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இந்த பகுதி முழுவதும் 100% தேர்ச்சி பெறக்கூடிய பள்ளிகளாக இதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த சூழலில் எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை கடந்து உங்கள் வெற்றி பயணமாக அமைவதற்கு இந்த அகல் விளக்கு என்ற சிற்றேடுகள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படும். வள்ளுவன் 2 வரிகளில் தந்த குரலை போல இந்த சிற்றேடுகளை படித்து வைத்து உங்கள் மனதில் உள்வாங்கி வைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் எந்த சக்தியாலும் நம்மால் வீழ்த்த முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்மையும் தீமையும் பிறரால் வருவது கிடையாது, நம்மால் தான். அதில் இப்பொழுது முன்னிலையில் இருப்பது வலைதளங்கள், நமது மொபைல் போன் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். +2 முடிக்கிற வரைக்கும் நமது தொலைபேசி மொபைல் போன ஓரம் தூக்கி போட்டு தேவையானவற்றை படித்து நீங்கள் இந்த சமூகத்துக்கு உயர்வு பணியாற்றுவதற்கு தயாராக வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு நீங்கள் வேறு இன்னும் செல்ல வேண்டாம். இங்கே 2 பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி IAS அருணா அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உங்களுக்கு ரோல் மாடல். அதே மாதிரி இந்த பள்ளிக்கல்வித்துறை மாற்றத்தை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முனைவர் ஆர்த்தி அவர்கள் உங்களுக்கு ரோல் மாடல். எதிர்காலத்தை இந்த பள்ளியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு IAS IPS அதிகாரிகள் வர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அதற்கான திட்டத்தை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார். நான் IPS எழுதியவர்களே தமிழ்நாட்டில் 57 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். 50 பேர் நான் முதல்வன் திட்டம் என்பதை வழிகாட்டி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் இந்திய ஆட்சி பணிக்காக நம் பிள்ளைகள் படித்து உயர வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்
பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கு முன்பு நிலை என்னவென்றால் தமிழ்நாட்டுக்குள்ள போட்டி இருக்கும். இந்த தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அருகில் இருக்கின்ற மாநிலங்களை போட்டியாக பார்ப்பார்கள். நமது மாண்பு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநில அளவில் உலக அளவில் போட்டியிடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்த்திருக்கிறார். அதற்கான அத்தனை செயலும் அத்தனை பெருமையும் நமது மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சாரும். அவருக்கு பலத்த ஒரு கைதண்டனை தருங்கள். அவருடைய எதிர்காலத்தை இந்த மாநிலத்தை மிகப்பெரிய உயர்த்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேற்பட்ட நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து சென்ற அமைச்சர் அவர்கள் நடப்பு ஆண்டில் 4 லட்சம் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை நிகழ்த்தி மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டிய அமைச்சர் அவர்கள், வழக்கமாக நாங்கள் சொல்லுவோம், நம்ம கிபின்னு சொல்ற மாதிரி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வருவதற்கு முன் வருவதற்கு பின் என சொல்லத்தக்க வகையில் கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயின்றவர்களுடைய எண்ணிக்கை 45க்கும் குறைவு. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 16 உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் உட்பட நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் கடந்த 4 வருடங்களில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை மட்டும் 977 என்பது மாபெரும் உலக சாதனை. ரொம்ப முக்கியமா அமைச்சர் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு பெண் பிள்ளைகள் கிடையாது என்று நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். என்றைக்கு அரசு பள்ளி இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்தேனோ இந்த தமிழ்நாட்டில் கல்வி பெய்கிற அத்தனை பெண் குழந்தைகளும் என் பிள்ளைகள் என சொல்லி பெண் பிள்ளைகளை போற்றக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்றி சிறப்பித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் முதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி அகல் விளக்கு என்கின்ற இந்த திட்டத்தினுடைய துவக்க விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குனர் முனைவர் வைகுமார் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் உயர் திருமதி அருணா IAS மேடம் அவர்களே, மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி டாக்டர் ஆர்த்தி IAS மேடம் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட நலத்துறையுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் மையநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் சார் அவர்களே, பேரூராட்சியுடைய தலைவர் சிவகுமார் அவர்களே, நிறைவாக நன்றி காட்ட இருக்கின்ற இணை இயக்குனர் ராமகிருஷ்ணன் சார் உள்ளிட்ட குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய விழா பேருரையாற்ற கையெழுகளை வெளியிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த இயக்கத்தினுடைய மூத்த அமைச்சராக பார்க்கக்கூடிய, தொடர்ந்து தனக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகள் எல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களை என்னுடைய துறையின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதை நான் மகிழ்ச்சியடைகிறேன். நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் SMC உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருடன் உற்றபின் ஒழுங்காமை இவரின் ஆதரவர் ராயந்தவர் போல் என்கின்ற வள்ளுவருடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது, இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது, மீறி வந்துவிடுமேயானால் மனம் தளராத இருப்பது ஆகிய 2 வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை பற்றி இங்கே எனக்கு முன்பு உரையாற்றியிருக்க நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் எங்களுடைய ஒருங்கிணைந்த பள்ளியினுடைய திட்ட இயக்குநரும் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக உங்கள் வீட்டில் பிள்ளையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணன் மையநாதன் அவர்களும் அதை பற்றி இங்கே உரையாற்றியிருக்கிறார்.
இதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் செகரம் சதீஷ் பேசும் பொழுது ஏன் கீரமங்கலத்திலே இதற்கான நிகழ்வை நாம் தொடங்கி இருக்கின்றோம், இதெல்லாம் காரணமாக இருக்குமோ என்றெல்லாம் அவர் எடுத்து சொன்னார். உண்மைதான், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்கின்ற ஒரு திட்டத்தை பொதுவாக எந்த துறையாக நாம் என்ன செய்வார் என்று சொன்னால் சென்னையின் தலைநகரத்தில் அதை நடத்துவார்கள், அல்லது திருச்சியிலோ அல்லது கோயம்புத்தூரிலோ அல்லது மதுரை போன்ற ஒரு மிகப்பெரிய பணம் வாய்ந்த ஒரு மாநகராட்சி பகுதியிலே அதை நடத்துவது வழக்கம். ஆனால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரிடம் நான் சொன்னேன், இது பற்றி அகல்விளக்கு என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அதற்கு வருகை தந்து அதை நீங்கள் சொல்லுகின்ற சென்னையிலோ திருச்சியிலோ அல்லது கோயம்புத்தூர் மதுரையிலோ நாம் நடத்திவிடலாம் என்று அவர் சொன்ன பொழுது அவர் மனதில் எதை வைத்து சொன்னார் என்று ஆரம்பத்தில் எனக்கு புரியவில்லை. அவர் சொன்னார், இந்த திட்டத்தை நீ ஆரம்பிக்க வேண்டிய மாவட்டம் தமிழ்நாட்டில் உண்டு என்றால் அது புதுக்கோட்டை மாவட்டமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நாட்டினுடைய முதல் மருத்துவராக இருந்த முத்துலட்சுமி அம்மையார் நமக்கு வழங்கிய மாவட்டம் இந்த மாவட்டம் என்று அவர் சொன்ன பொழுது அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல்படி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் என்று சொன்னாலும் அது எங்கே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சொன்ன நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மண்ணின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த போன் இருக்கு பாத்தீங்களா, எல்லாருமே போனது ஒரே வீட்டில தான் இருப்பாங்க. குனிஞ்ச அந்த போனை பார்த்தா வீட்டுக்கு யாரு வரா யாரு போறான்னு கூட பாக்குறது. அந்த அடிக்ஷன் நம்மள அறியாம வந்துருச்சு. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் நம்முடைய ஆர்த்தி மேடம் பேசும்போது சைபர் புல்லிங்னா என்ன, சைபர் ஸ்டாக்கிங்னா நம்ம என்ன சொல்லுது, சைபர் குரூமிங்னா என்ன சொல்லுது, பிக்சர் மார்க்கிங்னா என்ன அப்படிங்கிற பத்திலாம் இந்த புத்தகத்துல நம்ம முழுமையாக இந்த அகல்விளக்கு ரொம்ப ஒரு கம்மியான பக்கங்கள் தான் இருக்கின்றது. சரிங்க, ஒரு முறை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த வருமுன் காப்பதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது வருகை இருக்கின்ற மாணவ செல்வர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் ஊரை சார்ந்த நம்மளுடைய பிள்ளைகளாக சேர்த்தே நான் சொல்றேன். பெண் பிள்ளைகள் என்று வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டாயம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்ல ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற நம்முடைய ரூம் நமக்கான பர்சனலா பிரைவசியா இருக்கக்கூடிய ரூம் பாத்தீங்களா, அந்த ரூமை தவிர்த்து நீங்க வேற எங்க போனாலும் ஏதோ ஒரு இடத்துல யாரும் உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தாகிட்டோம். ஆக ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். டெக்னாலஜி அப்படின்னு ரொம்ப சில நேரத்தில் வரமாகவும் இருக்கின்றது, சில நேரத்தில் நமக்கு சாபமாகவும் இருக்கின்றது. பெண் பிள்ளைகளுக்கு அது தெரியாது. சில நேரத்தில் ஏதோ மெசேஜ் வந்துச்சு, ஏதோ லிங்க் சொன்னாங்க, அதை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ரொம்ப அக்கறையோடு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நான் திருப்பி அனுப்பிச்சேன். அதே தொடர்ந்து அவரோட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நிறைய நான் அடிக்ட் ஆகிட்டேன். அந்த பர்சனோட அங்க பேசக்கூடியவர் ஆடவரா பெண்ணா யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப அன்பா பேசுறாங்க, எங்களை அவர்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மெசேஜ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை அறியாமல் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் மறந்து போய் நாம் ஏதோ ஒரு உலகத்துக்கு ஒரு கனவு உலகத்துக்கு நம்ம உள்ள தள்ளிவிடும். இந்த செல்வ பிள்ளை என்று புவியில் பெண்கள் சிறுநிலைக்கு இடமில்லை என்று சொல்லி விடுத்துக் கொண்டார் பெண்கள் என்று பாரதிதாசன் சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் தான் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப மென்மையானவங்க சொல்லி 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 அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இந்த சமுதாயம். நம்மை பொறுத்த நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணுமோ அதுதான் நமக்கான பாதுகாப்பு கேடயம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. யாராச்சும் அன்போட பேசுறாங்க அப்படின்னா அது மைண்ட்ல கூடாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்திருப்போம். நீங்க இந்த விளையாட்டை நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க, உங்களுடைய பேர் இதுல செலக்ட் ஆயிருக்கு, உடைய லிங்குக்கு போனீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னா மெசேஜ் ஒரு சம்பந்தமே இல்லாம படிக்கக்கூடிய மாணவ செலவோட பெரியவங்க முதல் கொண்டு எல்லாத்தையும் போய் மாட்டிக்கிறது. ஒரு ஆசை,
உழைச்சாதான் கூலிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிசு கொடுக்க போறாங்க லிங்க்ல அனுப்புனீங்கன்னா நீங்க முடிஞ்சு நீங்க போய் மாட்டிக்குவீங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணலாம் என்று சொன்னால் புத்தகத்தை வாசிங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் தான் சொல்லுவோம். வாசிக்கலாம் அப்படிங்கிறது மொபைல் போன் சொல்லுவோம். போய் சிக்கிக்காதீங்க. ஆனா இங்க வருகின்ற பெண்கள் படிப்பு அவசியம் அகாடமிக் ஸ்டடீஸ் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அறியாமல் இந்த மொபைல் போனை பார்க்கறது இந்த ரீல்ஸ் தான் நான் பார்த்துக்கிறது இந்த மெசேஜ் ஏதோ நான் விளையாட்டுத்தனமா ரிப்ளை பண்ண அப்படிங்கிறத செஞ்சிடாதீங்க. திருப்பி சொல்றேன். சதீஷ் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டுமே பையன் தான். எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகு நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு என்னுடைய மனைவிட்ட சொன்னது கவலைப்படாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளைதான் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு என்பதற்காக நான் சொல்றேன். படிங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த மன ரீதியாக உடல் ரீதியாக சமூகம் சார்ந்த ஒரு இடையூறு வருது என்று சொன்னா நாம் எப்படி விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சரி, நான் தெரியாத போய் நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்னுடைய போட்டோ என்னுடைய வாட்ஸ்அப்ல டீப் இருக்கு. அதுல இருந்து யாரும் எடுத்துட்டான். ஆனா சோசியல் மீடியால என் போட்டோவை நான் போட்டது என்னன்னு அதுல இருக்க என்னோட முகத்தை மட்டும் எடுத்து மிகவும் அசிங்கமான ஒரு புகைப்படத்தோட என்ன சேர்த்து வச்சுட்டாங்க. எனக்கு மானமே போச்சு. ஐயோ, நான் வெளியே தலை காட்ட முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு தமிழ்நாடு வெளியும் போயிடாதீங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக யுனைடெட் நேஷன் சொல்றது கிட்டத்தட்ட 193 கண்ட்ரிஸ் இருக்குது உலகம் ஃபுல்லா. அந்த 193 கண்ட்ரில ஒரு கண்ட்ரி நம்ம. அந்த கண்ட்ரில இருக்கின்ற பல மாநிலம் தமிழ்நாடு ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பல மாவட்டங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய பேரூராட்சி கீரமங்கலம் ஒரு பேரூராட்சி. பேரூராட்சிக்கிற பல பள்ளிக்கூடம் இது ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நீங்கள் பல தெருவுகள் இருக்கின்றதுல ஒரு தெருவில் இருக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு தெருவில் இருக்கின்ற பல வீடுகள்ல ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். அதனால உங்களதான் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே பார்த்துட்டே இருந்து பேசி நினைச்சிடாதீங்க. முதல்ல நமக்கு ரோல் மாடல் நாகம்மையார்னா யாரு தெரிஞ்சுக்கோங்க. குடியரசு இதனுடைய பொறுப்பாசிரியர் கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பெண் யாரு? மூவாளூர் ராமானந்தம் அம்மையார் இந்த சமுதாயத்துல பல்வேறு இடர்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய போராளியாக இன்னைக்கு சாதிச்சு காட்டுறாங்க. அவங்க யாரு? மணியம்மையார் யாரு? இந்திய எதிர்ப்பு வரும்போது அன்னைக்கு குரல் கொடுத்த தர்மாம்பாள் யாரு? இவங்களாம் ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு பெரிய இடத்துக்கு எல்லாம் வந்தாரு. சமஸ்டிகேட்டடா வாழ்ந்துச்சு. ஒவ்வொரு வீட்லயும் டிவி வந்துருச்சு. ஒவ்வொரு வீட்லயும் செல்போன் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் எல்லாம் இன்னைக்கு உலகமே நம்ம கையில வந்துருச்சு. ஆனால் நாம் மறக்க கூடாது இந்த மண்ணுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய இனம், நம்முடைய மொழி, இதை எதுவும் மறந்து விடாது. இதற்காக தமிழ்நாட்டோட முதலமைச்சருடைய தாய்மொழி ஏன் உயர்த்தி பிடிக்கிற வெறும் மொழி என்பதற்காக மட்டுமா? அந்த மொழி சார்ந்து இந்த மண் நமக்கு சொல்லி தருகிற பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, அது சார்ந்து நாம் எப்படி நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா மொழி தான். ஆக வருகை தந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் ஏதோ ஒரு மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு அரங்கத்துல ஒரு ஏசி ஹால கூட நடத்திட்டு போயிருந்திருக்கலாம். அடுத்த நாள் பத்திரிகை செய்தி வரதான் போகுது. இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் அதை கொண்டு போக தான் போகிறார்கள். ஆனா அதெல்லாம் நீங்கள் வேணாம், கீரமங்கலம் தான் வேண்டும் என்று உங்களை தேடி உங்களுடைய நாளைய சொன்னா என்னப்பா இந்த அமைச்சர் வந்து கீரமங்கலத்தை போய் நடத்தியிருக்காரு அப்படி என்னப்பா திட்டம் அகல் விளக்கு என்ன முதலமைச்சர் என்னப்பா சொல்ல வர்றாரு? பொம்பளை பிள்ளைங்களை எப்படிமா பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்று இது பேசிக்கிட்ட பொருளாக வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் இது போன்ற பேரூராட்சியாக தான் குக்கிராமம் அங்கிட்ட பிள்ளைகள்லாம் அவங்களோட பெற்றவங்க எல்லாருமே சரி எல்லாரும் விழிப்புணர்வு கொண்டு வர முதல்ல நான் பெற்றவங்களை வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான். பிள்ளைங்க நம்ம வீடை தேடி உங்களை தேடி ஒரு நண்பர்களாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றதை தயவுசெய்து கடிச்சு கொள்ளாதீங்க. அப்படியே அந்த பிள்ளைங்க மனித இனம் சில தவறுகளை நடந்திருக்கலாம். இப்படி நடந்துச்சுமா இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க தயவுசெய்து கடின சொல்றாலும் அந்த பிள்ளைங்களை வஞ்சித்தர 9ஆம் வயசை கடந்து அந்த பிள்ளைங்களுடைய நண்பர்களாக மாற வேண்டும். உட்கார்ந்து பேசுங்க, வீட்டுல அப்சர்வ் பண்ணுங்க குழந்தைங்க கிட்ட. ஏதோ பள்ளிக்கூடத்துல பிள்ளைய நான் சேர்த்துறேன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பரீட்சைக்கான ரிசல்ட் வரும் அப்ப மட்டும் அவங்களை கூப்பிட்டு கேட்கலாம், டீச்சர் அப்ப மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு பெற்றவங்களும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்கறத நிறுத்தி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. குழந்தை எப்படி எப்போது கூட சிரிச்ச முகத்தோட இருக்கா, விளையாட்டோட இருக்கின்றதா, இல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றதா, யார்ட்டையும் பேசாம இருக்கிறதா? ஏன்னா நம்ம பிள்ளைதான் நமக்கான சொத்து. ஆக அந்த பிள்ளைகள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்குதா, மன ரீதியாக பாதிக்கப்பட்டா அப்படிங்கிறத பெற்றவங்க நீங்க தெரிஞ்சுக்க யார் தெரிஞ்சுக்க போறாங்க.
அதே போல நம்முடைய இரண்டாம் பெற்றோராக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வகுப்புல பாடம் நடத்தும் போது சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ் டைம் யாருமே பேசாம இருப்பாங்க. அமைதியான பொண்ணு அப்படி இருந்தாங்க. எல்லாரும் குழந்தைங்க உங்களுக்கே சந்தேகம் வந்தா அந்த குழந்தை மட்டும் தனியா ரூமுக்கு வாமான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. என்ன உனக்கு பிரச்சனை, நீ அமைதியா இருக்கு, ஏதாவது வீட்டுல பிரச்சனையா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை, எதா இருந்தாலும் என்னிடம் சொல்ல, நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன். இந்த கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இரண்டாம் பெற்றோராக நான் கருதக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமாள். இதெல்லாம் கடந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்ல போல பெண்கள் உங்கள் கையில தான் இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி நம்ம எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த எல்லைக்கு வரைக்கும் நம்ம போகணும், எதை தாண்டி எல்லை மீறக்கூடாது அப்படிங்கிறதுனா நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க தெரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தகமாகத்தான் இந்த அகல்விளக்கு இந்த புத்தகத்தை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்கியிருக்கிறது. ஆக அதே தன்னுடைய பத்திரிகை ஊடகத்திற்கு நண்பர்களும் நாட்டு மக்களும் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது நல்ல ஒரு வாய்ப்பை, இந்த நல்ல ஒரு ஏற்பாடை நம்முடைய இந்த மண்ணின் அமைச்சர்களாக இருந்த 2 அமைச்சர்களும் ஏற்பாடு செய்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த முறையை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய பலத்த கைதட்டங்களை மீண்டும் ஒரு தரப்போடு அப்போது கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மாநிலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல புதுக்கோட்டைக்கு மட்டுமல்ல, சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் மூத்த அமைச்சராக இருந்து பல நல்ல திட்டமிடல்களை தந்து கொண்டு இங்கு வழிகாட்டி சிற்றேடுகளை வெளியிட்டு சிறப்பித்திருந்த மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றி சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே, அதுவும் நம்முடைய கீரமங்கலம் பேரூராட்சியிலே இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர்கள் என்பது தமிழ்நாட்டிலேயே குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அது ஆட்சி தலைவராக இருந்தாலும், காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும், அல்லது வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தாலும், மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தாலும், கோட்டாட்சியராக இருந்தாலும், திட்ட அலுவலராக இருந்தாலும், அதிகமான அளவிலே பெண்கள் இன்றைக்கு அரசு பணியிலே ஈடுபட்டிருக்கிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னால் இது பெண்களுக்கான மாவட்டம், பெண்களை பாதுகாக்கின்ற மாவட்டம், பெண்களை போற்றுகின்ற மாவட்டம், பெண்களை மதிக்கின்ற மாவட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒன்று என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே துவங்கப்படுவது என்பது பொருத்தமான ஒன்று என்பதை இங்கே இருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவிகள் நன்றாக உணர்வீர்கள். நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கின்ற வரவேற்பு உரையாற்றியிருக்கிற முனைவர் வை குமார் அவர்களே, திட்ட விளக்க உரையாற்றியிருக்கிற சகோதரி டாக்டர் மா ஆர்த்தி அவர்களே, அன்புக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் அவர்களே, பேரூராட்சி தலைவர் சிவகுமார் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கம் வீட்டிலே இருக்குமேனால் அந்த வீடு நன்றாக இருக்கும். ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கத்துக்கு முன் என்று சொல்வதற்கு காரணமே அந்த பெண்ணின் கையிலே வீட்டினுடைய நிர்வாகம் இருக்கின்ற பொழுது அந்த வீடு சிறப்புடையதாக அமையும். எனவே அத்தகைய சிறப்புடைய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பள்ளி கல்வியிலே படிக்கின்ற உங்களுக்கு கவனங்கள் பல்வேறு திசைகளையும் திசை திருத்த வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை செல்வார்கள். எந்த கதைக்கும் நாம் ஆளாகாமல் நம்முடைய சொந்த கதையை மட்டும் பார்த்தோமையானால் நம்மை வெல்ல யாருமே கிடையாது. நாம் நம்மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வெற்றி நம்மிடத்திலே இருக்கிறது என்ற உணர்வோடு இருந்தோமையானால் எந்த கவனமும் நம்மை மாற்றிவிட முடியாது, திசை திருப்பிவிட முடியாது. எனவேதான் இந்த அகவிளக்கு திட்டத்தையே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டமாக இன்றைக்கு அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதிலேயும் நம்முடைய அன்புக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் துணை முதல்வருடைய ஆசையோடு.
அதிலேயும் கீரமங்கலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் கீரமங்கலத்தினுடைய பெருமையை மட்டும் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பொதுக்கூட்டத்திலே கூட நாங்கள் பேசுகிற பொழுது அந்த கூட்டத்திலே கீரமங்கலத்திலே இருக்க பேசினோமையானால் இங்கேதான் அனைத்து அரசியல் கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டு கீரமங்கலம் தான். அனைத்து செய்திகளும் அனைத்து ஏரியாவுக்கும் போகக்கூடிய இடமும் கீரமங்கலம் தான். எனவேதான் சரியான இடத்தை தான் நீங்கள் தேர்வு செய்திருக்கின்றீர்கள். இங்கே நம்முடைய தொலைக்காட்சியிலே அந்த செய்தி போவதை விட மிக வேகமாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாடுகளிலேயும் வெளி மாநிலங்களிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அகழ்விளக்கு திட்டம் நம்முடைய கீரமங்கலத்திலே துவக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கீரமங்கலம் அந்த பெருமையை பெற்றிருக்கிறது. எனவே இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பக்குவம் உள்ள மனிதர்கள் வாழுகிற இடம் நம்முடைய கீரமங்கலம். எனவே இங்கே சரியான இடத்திலே பலாச்சுளையினுடைய சுவையை போன்று இனிமையான சுவையை உடைய இந்த மண்ணிலே இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டமாக அமைய இந்த அகழ்விளக்கு புத்தகம் நம்முடைய மாணவ சகோதரிகளுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கும். எனவே நீங்கள் வந்திருக்கிற சகோதரிகள் அந்த அகழ்விளக்கு புத்தகத்தை படித்து நாம் எந்த வகையிலே சைபர் குற்றங்களிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாமல் பலர் அங்கே இருக்கிறார்கள். நாம் யாரும் இல்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் இல்லை என்று எண்ணுகிற இடத்திலே பல கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த கண்களுடைய பார்வையிலே இருந்து நாம் தப்பி நமக்கான ஒரு உலகத்தை நாம் நினைக்கின்ற அந்த காரியங்களை செய்து கொள்கிற சக்தியை நமக்கான தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த உணர்வை நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மகளிர் சகோதரிகள் நிச்சயமாக பெற வேண்டும். என்று சொன்னால் தவறான வழியிலேதான் அதை பயன்படுத்தக்கூடாது. நல்ல முறையில் அதை பயன்படுத்தி சிறந்தவர்களாக இங்கே எல்லாரும் சொன்னாங்க. நம்முடைய மாணவிகள் இங்கே அரசு பள்ளியை படித்துவிட்டு வழக்கறிஞர்களாக பொறியாளர்களாக மருத்துவர்களாக வந்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொன்னார்கள். எதிர்காலம் இன்னும் பெருமையோடு சொல்லத்தக்க அளவிலே நீங்கள் 100% வெற்றியினை பெற்று அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தமிழ் மொழி, தமிழ் ஈழம், தமிழர்களினுடைய பாரம்பரியம் இவை வருபவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிலையிலே இணையம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தன்னுடைய மாணவிகளை காக்கும் விதமாக இந்த விழாவினை முன்னெடுத்து தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை இன்று இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்திலே தொடங்கி இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக இந்த விழாவிலே அறிவித்திருக்கிறார்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திட்ட விளக்க உரை ஆற்றுகின்ற எமது மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அவர்கள் 6 உட்தலைப்புகளிலே 6 வாரங்களில் உங்களுக்கு இந்த திட்டமானது மிக அழகான முறையிலே ஆசிரியர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்படும். கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் ரெடி
அண்ணா இப்போ நகல் விளக்கு எங்க அவருங்க மாவட்டம் கொஞ்சம் அகல்விளக்கு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி இந்த சைபர் குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தைகள் மட்டுமல்ல பொதுவாகவே சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சைபர் புல்லிங் அப்படின்னா என்ன, சைபர் ஸ்டாக்கிங்னா அப்படின்னா என்ன, சைபர் குரூமிங்னா என்ன, பிக்சர் மார்க்கிங்னா என்ன, சும்மா பேசிக்காக குழந்தைங்கள் வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் போது எந்தெந்த விஷயத்தை நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விழிப்புணர்வு இதற்கான பயிற்சியை ஏற்கனவே பார்த்திங்கன்னா கெரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு டீச்சர்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அவர்களுக்கு நம்முடைய டயட் மூலமாக இது சார்ந்த பயிற்சிகள் சொல்லித்தரப்பட்டு அவங்க பெண் பிள்ளைங்களுக்கும் சரி அவங்க வகுப்பை சார்ந்திருக்கின்ற குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் பொழுது எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளும் தங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட ஏற்கனவே மாணவர் மனசு அப்படின்னு ஒரு பெட்டி நம்ம வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாச்சும் இடையூறு இருந்துச்சு சொன்னால் அதை கூட எழுதி போடலாம் என்று சொல்லியிருக்கோம். ஹெச்எம்ஸ் வந்து பீரியாடிக்கலாக அதை ஓப்பன் பண்ணி அதை சாஃப்ட்வேர் பண்ணணும்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கடந்து இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வழங்கும் போது அந்த டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கம் ஏற்படும். இப்போ இந்தந்த விஷயம் நாமளே இதில் நானும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன், அப்போ டீச்சர்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கான இது ஒரு பயிற்சியாகவும் வகுப்பு எடுப்பதாகவும் ஒரு கவுன்சிலிங் முறையாகவும் இது வந்து சொல்லித்தர போகிறோம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இதுக்கான திட்டத்துக்கான துவக்க விழாவை நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணன் மெய்யநாதனுடைய முன்னிலையில் கீரமங்கலம் மேல்நிலைப்பள்ளியில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்றைக்கி நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இது மிக பயனுள்ளதாக நம்ம போகிற காலத்துக்கு மிக பயனுள்ளதாக இது ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவங்க மட்டுமா பெற்றவங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இந்த அகல்விளக்கு திட்டம் இது அரசு பள்ளிக்கு மட்டுமே தனியார் பள்ளிகளுக்கு வருமா சார்? அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் கொண்டு வரோம். இது சார்ந்து இதோட எக்ஸ்டென்ஷனாக இது மற்ற பள்ளிகளும் இதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கியிருக்கீங்க. அதுக்கான நோக்கம் அதான் நம்ம துணை முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன ஒரு வழிகாட்டுதல் தான். முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தந்த மாவட்டம் இந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இது தொடங்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சமுதாயத்தில் ஒரு காலத்தில் அந்த அம்மா எப்படிலாம் படித்த ஒரு பெண்ணாக இருந்து படிப்பதற்கு எவ்வளோ தடைகள் இருந்தது. அதை தாண்டி அவங்க வந்து ஒரு தனி தேர்வாளர்களாக இருந்து அதன் பிறகு மகாராஜா கல்லூரியில் வந்து புதுக்கோட்டையில் வந்து படித்ததுலேருந்து படிக்கணும்னு அப்ளிகேஷன் போடும்போது அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா படிச்சுட்டு ஒட்டுமொத்த நாட்டிலே எப்படி ஒரு முதல் டாக்டராக இருந்தாங்க அப்படிங்கிறத இது பல பெருமை வாய்ந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அது முறையாக இதை ஆரம்பிப்பதற்கு சரியாக இருக்கும் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த அகல்விளக்கு திட்டத்தை இங்கே நாங்கள் ஆரம்பிச்சோம். ஆசிரியர் பணியிடமா கொஞ்சம் வழி விடுங்க. வரண்டா பாய்டா பாய் பாய் பார்த்து வாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அது இன்டர்நெட் ஆக போகுது. அதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம்